இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அண்மையில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமம் இந்திரா காலனியில் உள்ள டீ கடையில் 2ஆம் தேதி இரவு 9 மணியளவில் சிலர் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது மதுபோதையில் முகமூடி அணிந்து வந்த கும்பல் ஒன்று அங்கிருந்தவர்களை சரமாரியாக அரிவாளால் வெட்டியது. மேலும் அந்த வழியாக வந்த பலரையும் அரிவாளால் அந்த கும்பல் சரமாரியாக வெட்டியது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து தப்பித்து சென்ற அந்த கும்பல் அருகே இருந்த மற்றொரு கிராமத்திற்குள் புகுந்து பார்ப்பவர்களையெல்லாம் தாக்கியது. இந்த கும்பலின் கோர சம்பவத்தால் 2 உயிரிழந்தனர். மாநிலம் முழுவதும் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் சிவகங்கை மாவட்டத்தில் மற்றுமொரு கோர சம்பவம் அரங்கேறி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மானாமதுரை அருகே இடைக்காட்டூர் கிராமம் அமைந்துள்ளது. பட்டியலின சமூக மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் இந்த கிராமத்திற்குள் 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த மக்கள் மீது அரிவாள் மற்றும் பட்டாக்கத்திகளால் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் அப்பகுதியை சேர்ந்த 9 பேர் காயமடைந்தனர். ஒருவரை தாக்கும் நோக்கில் வந்த கும்பல் வழியில் தடுத்தவர்களையும் சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. முன்னதாக முத்தனேந்தல் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது அருந்திய போது ஏற்பட்ட ஒரு சிறிய வாக்குவாதம் இந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் சாதி பெயரை கேட்டு தாக்கியதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கும்பல் தாக்குதல் நடத்துவது தொடர்பான CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த சம்பவத்தில் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் கிராமத்திற்குள் இருசக்கர வாகனங்களில் அரிவாள் மற்றும் பட்டாக்கத்திகளுடன் வந்த 9 மர்ம நபர்கள் கண்ணால் கண்டவர் மீது கொடூர தாக்குதல் நடத்தியுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இதே மாதிரியான தாக்குதல் 2 நாட்களுக்கு முன்புதான் நாங்குநேரி அருகே உள்ள பெரும்பத்து கிராமத்தில் நடந்துள்ளது. அதன் ரத்தம் ஈரம் காய்வதற்குள் அதே போன்று இன்னொரு தாக்குதல் மீண்டும் நடந்திருக்கிறது என்றால் இவையெல்லாம் சொல்ல வரும் செய்தி என்ன? சட்ட ஒழுங்கை காக்க வேண்டிய முதலமைச்சர் பொம்மை முதல்வராக இருக்கிறார் என்பதுதானே. திமுக அரசின் குற்றவாளிகள் கைது நடவடிக்கையை கண்டு குற்றவாளிகள் யாரும் பயந்த மாதிரியே தெரியவில்லை. பட்டியலின மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் புகுந்து தைரியமாக இப்படி ஒரு கொலைவெறி தாக்குதல் நடக்கிறது என்றால் இங்கே நடக்கும் சமூக அநீதி திமுக அரசு இதையெல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது என்றுதானே மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி மக்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? முடிந்து விட்டது என தான் காட்டிய சைகை வைரலானதாக வெட்டி பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமாம், முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முடிந்துவிட்டது, பெண்கள் பாதுகாப்பு முடிந்துவிட்டது, சமூக நீதி முடிந்துவிட்டது, மொத்தத்தில் தமிழக மக்களின் நிம்மதியே முடிந்துவிட்டது. இப்படி முடிந்துவிட்டதையெல்லாம் திரும்ப பெற ஒரே வழி உங்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுவதே. அதை மிக விரைவில் தமிழக மக்கள் சிறப்பாக செய்ய காத்திருக்கிறார்கள். இடைக்காட்டூர் கிராமத்தில் அரங்கேறிய கொலைவெறி தாக்குதலில் தொடர்புள்ள அனைவர்கள் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். நாங்குநேரி சம்பவம் அதிர்ச்சியே இன்னும் விலகாது இருக்கும் நேரத்தில் அதற்குள் சிவகங்கையில் அதே போன்று ஒரு சம்பவம் நடந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.